அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்புக்கானம் போட்ட பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சாம்பார் எப்போவுமே நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்வோம். இந்த மாதிரி எப்போயாவது வருஷத்துக்கு ஒருக்க உப்புக்கானம் போடுவோம் பக்ரீத் டைமில். அந்த பக்ரீத் டைமில் உப்புக்கானம் போடும்போது இந்த மாதிரி சாம்பாரில் உப்புக்கானம் போட்டு செஞ்சு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே தனி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அதுலேயும் நம்ம உப்பு காணத்தையும் போட்டுக்கலாம். உப்பு காணத்தில் நாங்கள் எலும்பு தனியாக போடுவோம், எலும்பு கறி போடுவோம், அப்புறம் உப்பு காணம் சாதாவும் போடுவோம். இது நம்ம எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் போட்டு பருப்பு வேக வைக்கிற மாதிரி போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி